அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேவைகள் நிறைவேற்றப்படும் சூரா யாஷீன். ஹஜ்ரத் அதாவு பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவரேனும் ஒருவர் பகலின் ஆரம்பத்தில் சூரா யாசீனை ஓதுவாரானால் அன்று முழுவதும் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக எனக்கு செய்தி கிடைத்துள்ளது. நூல் தாரமி. சூரா யாசீனுடைய சிறப்புகளை பற்றி பல ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளன. ஓர் அறிவிப்பில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் இதயம் உண்டு. குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன் ஆகும். எவர் ஒரு தடவை சூரா யாசீனை ஓதுகிறாரோ அல்லாஹு தாலா அவருக்கு 10 குர்ஆன் ஓதிய நன்மைகளை வழங்கிடுவான் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸில் வானம் பூமி ஆகியவற்றை படைத்ததற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் சூரா யாசீன் சூரா தாஹா இரண்டையும் அல்லாஹு தாலா ஓதினான். வானவர்கள் அதனை கேட்ட பொழுது இந்த வசனங்களுக்குள்ள குர்ஆன் இறக்கி வைக்கப்படுகின்ற உம்மத்தினருக்கும் இதனை மனனம் செய்கின்ற இதயங்களுக்கும் இதனை ஓதுகின்ற நாக்குகளுக்கும் நற்செய்தி உண்டாவதாக என்று கூறினார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எவரொருவர் அல்லாஹுவின் திருப்தியை மட்டும் நாடி சூரா யாசீனை ஓதுகின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. எனவே அதனை உங்களில் இறந்து விட்டவர்களுக்காக ஓதுங்கள் என்று ஒரு ஹதீஸில் வந்துள்ளது. சூரா யாசீனுக்கு தௌராத்தில் மோய்மா அடைய வளைந்து கொள்ளக்கூடியது என்ற பெயர் கூறப்பட்டுள்ளது. அதாவது அதனை ஓதக்கூடியவர்களுக்கு இம்மை மறுமை அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். இம்மை மறுமையின் அனைத்து துன்பங்களும் அவரை விட்டு நீங்கிவிடும். மறுமையின் பயங்கர சூழ்நிலையும் விலகிவிடும். இன்னும் இந்த சூறாவிற்கு உயர்த்தக்கூடியது தாழ்த்தக்கூடியது என்ற பெயர்களும் உண்டு. அதாவது முஃமின்களுடைய பதவிகளை உயர்த்தக்கூடியது, காஃபிர்களை தாழ்த்தக்கூடியதாகும். சூரா யாசீன் என்னுடைய உம்மத்தினரில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டுமென என் மனம் விரும்புகிறது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளதாக ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸில் ஒருவர் சூரா யாசீனை ஒவ்வொரு இரவிலும் ஓதி வந்து பிறகு இறந்து விடுவாரானால் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்துடையவராவர் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மற்றொரு அறிவிப்பில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் யாசீனை ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பசியுடைய நேரத்தில் ஒருவர் யாசீனை ஓதினால் அவருடைய பசி தீர்க்கப்படும். வழி தவறிவிட்ட மனிதர் அதனை ஓதினால் வழியை பெற்றுக்கொள்வார். உணவு அவருக்கு போதுமானதாக ஆகிவிடும். உயிர் பிரியும் தருணத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு அருகிலிருந்து இதனை ஓதினால் அவரின் உயிர் லேசாக கைப்பற்றப்படும். பிரசவ வேதனையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பெண்ணுக்கு அருகில் இதனை ஓதினால் அவளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு அரசனை பற்றிய அல்லது எதிரியை பற்றிய பயம் இருப்பவர் சூரா யாசீனை ஓதினால் அந்த பயம் நீங்கிவிடும் என்று முகிர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். சூரா யாசீனையும் வஸ்ஸாஃபத்தி சூறாவையும் ஜும்ஆ நாளில் ஓதி துஆ செய்பவருக்கு அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இங்கு கூறப்பட்டவை பெரும்பாலும் மலாஹிருல்லா என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.